ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இது உங்கள் அர்ஜுனா ஃப்ரெண்ட்ஸ் ஸ்டடி சர்க்கிள். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போனா 6 மணி ஆர்டிகல் சீரீஸில் பஞ்சாயத்து ராஜ் தொடர்பான ஆர்டிகல்ஸ் தான் டீச் பண்ணிட்டு இருந்தோம். பஞ்சாயத்து ராஜ் முடிச்சாச்சு, நகராட்சி வந்துட்டோம். ஓகேங்களா, நகராட்சியாக கொஞ்சம் பெண்டிங் இருக்குது, அது மட்டும் இப்போ பார்ப்போம். ஓகே, வாங்க பார்ப்போம். ஆர்டிகல் 243 ஒய். ஆர்டிகல் 243 ஒய் எதை சொல்லுதுன்னா நிதி ஆணையத்தை சொல்லுது. இது நம்ம நேற்று பார்த்தோம். ஓகேங்களா, நிதி ஆணையம் இது எதுக்கான ஃபினான்ஸ் இது எல்லாத்தையும் பார்க்கணும்னா மாநிலத்துக்கானதை பார்க்காது, நம்ம பஞ்சாயத்து ராஜ்குள்ள நிதிகளை மட்டும் இது பார்க்கணும். ஓகேங்களா, இதுக்கு மாநில நிதி ஆணையம் பேர். இதுக்கு யார் ஹெட்டாக இருப்பாங்கன்னா மாநில நிதியமைச்சர் தான் இதுக்கு ஹெட்டாக இருப்பாங்க. ஓகேங்களா. ஓகே, நெக்ஸ்ட் 243 என்ன சொல்லுதுன்னு பார்த்தீங்கன்னா நகராட்சிகளின் கணக்கு தணிக்கையை பற்றி சொல்லுது. ஓகேங்களா, நகராட்சிகளின் கணக்கு தணிக்கை, இந்த நிதி ஆணையம், தேர்தல் ஆணையம், கணக்கு தணிக்கை இதெல்லாம் யாருக்கு உண்டுன்னா சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு உண்டு. ஆனால் ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கும் சேர்த்து அந்த சென்ட்ரல் கவர்மெண்ட் ஆட்கள் தான் பார்ப்பாங்க. ஓகேங்களா, அதாவது நம்ம ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு தனியாக கிடையாது, இது ஃபுல்லாக பஞ்சாயத்து ராஜுக்குன்னு தனியாக இருக்குது. ஆனால் ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்குன்னு எதெல்லாம் தனியாக கிடையாதுன்னு பார்த்தீங்கன்னா தேர்தல் ஆணையம் தனியாக கிடையாது, நெக்ஸ்ட் நிதி ஆணையம் தனியாக கிடையாது, நெக்ஸ்ட் சிஏஜி இதெல்லாம் ஒருங்கிணைந்த அப்படின்னு தான் வரும். ஓகேங்களா, தேர்தல் ஆணையம் வந்து தேசிய தேர்தல் ஆணையம் தான் நம்ம மாநிலத்துக்கான தேர்தல் நடத்தும், அதாவது எம்எல்ஏ எலெக்ஷன். நெக்ஸ்ட்டு நிதி ஆணையம், அதாவது சென்ட்ரலில் உள்ள ஃபினான்ஸ் கமிஷன்லாம் நம்ம ஸ்டேட்டுக்கும் இது பண்ணும். ஓகேங்களா, நிதி ஆணையம் கூட ஓரளவு ஓகே தான், இங்கே நிதி ஆணையத்தை கூட கணக்கில் எடுத்துக்கொண்டா. ஆனால் இந்த சிஏஜி வந்து ஒருங்கிணைந்த தணிக்கைன்னு சொல்லுவாங்க. இந்த ஒருங்கிணைந்த தணிக்கைனா நம்ம சென்ட்ரல் யூனியன் கவர்மெண்ட்டுக்கு உள்ள சிஏஜி தான் நம்ம ஸ்டேட்டுக்கும் கணக்கு தணிக்கை, ஆடிட்டிங் எல்லாமே பார்க்குறது. அந்த யூனியனுக்குள்ள ஆள் தான் ஸ்டேட்டுக்கும் பார்ப்பாங்க. ஆனால் இங்கே எதை மென்ஷன் பண்ணுறாங்கன்னா இந்த தேர்தல், இந்த நகராட்சிகளின் கணக்கு தணிக்கை இதுக்கெலாம் தனியாக சிஏஜி, அதாவது தனியாக வச்சுக்கலாம் அந்த லோக்கல் கவர்மெண்ட்டுக்கு மட்டும். ஓகேங்களா, ஆனால் ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு தனியாக கிடையாது, யூனியனுக்கு யார் பார்க்குறாங்களோ அவங்க தான் ஸ்டேட்டுக்கும் பார்ப்பாங்க. ஓகேங்களா. ஓகே, நெக்ஸ்ட் 243 என்ன சொல்லுதுன்னா நகராட்சிகளுக்கான தேர்தல் சொல்லுது. நகராட்சிகளுக்கான தேர்தலை யார் நடத்துவாங்கன்னா மாநில தேர்தல் ஆணையம். ஓகேங்களா, மாநில தேர்தல் ஆணையம் ஒன்லி நகராட்சி பஞ்சாயத்து ராஜ் எலெக்ஷனை மட்டும்தான் நடத்துவாங்க. ஓகேங்களா, அதாவது பஞ்சாயத்தான கிராம பஞ்சாயத்து, நகர பஞ்சாயத்து அதுக்கான எலெக்ஷனை மட்டும்தான் மாநில தேர்தல் ஆணையம் நடத்தும். இந்த தேர்தலை நடத்தாது. ஓகேங்களா, அதாவது இந்த எம்எல்ஏ எலெக்ஷன், சட்டமன்ற தேர்தலை மாநில தேர்தல் ஆணையம் நடத்தாது. இதை நல்லா புரிஞ்சுக்கிடணும் நீங்கள். ஓகேங்களா, நெக்ஸ்ட் ஆர்டிகல் 243 என்ன சொல்லுதுன்னா ஒன்றிய மண்டலங்களுக்கு பொருந்துதல் அப்படின்னு சொல்லிட்டு ஆர்டிகல் 243 இதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னொன்று கேள்விப்பட்டிருப்பீங்க, மண்டல குழு அப்படின்ட்டு, ஜோனல் கமிட்டிஸ். இந்த ஜோனல் கமிட்டிஸை பற்றி நம்ம கொஞ்சம் தெளிவாக பார்ப்போம். ஜோனல் கமிட்டிஸுங்கிறது 1956 நேரு வந்து கொண்டு வந்திருப்பாரு. என்னன்னா மாநிலங்களுடைய வளர்ச்சி, ஒற்றுமை எல்லாத்துக்கும் சேர்த்து தான் இந்த மண்டல குழுக்களை கொண்டு வந்திருப்பாங்க. ஸ்டார்ட் பண்ணும்போது 5 மண்டல குழு இருந்தோம்.